குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ராபர்ட் லிண்ட் எழுதின தி ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் என்கின்ற ஒரு எஸ்ஸே. இக்னரன்ஸ் என்றால் அறியாமை, ஒன்றை பற்றி நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. த ப்ளஷர்ஸ், ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே இன்பம். அதாவது இந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நதியினுடைய தொடக்கத்தை அல்லது ஒரு ரிஷியினுடைய ஆரம்ப கால தொடக்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு வரும். அப்போது இப்போ என்ன இருக்குது அதான் பார்க்கணும். ஸோ அவருடைய ஆரம்ப காலத்தை பற்றிய அறியாமை தான் நமக்கு இன்பம். இப்போ தான் அவருக்கு மேலே நமக்கு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நதி, இப்போ காவிரி என்பது கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி. ஆனால் அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆடு தாண்டுற அளவுக்கான இத்தினோண்டு இடத்துல தான் அது தோன்றுது இல்லையா? அப்போது அதை பற்றிய ஆரம்பம் அங்கே எப்படி இருக்குது அதை பற்றி தெரியாதான் அதனுடைய இன்பம். ஸோ த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்றதில் ராபர்ட் லிண்ட் ஒரு அருமையான எஸ்ஸேயை இதில் எழுதியிருக்கிறார். இப்போது it is impossible to take a walk in the country with an average townsman. ஒரு ஆவரேஜ் டவுன்ஸ்மேன், ஒரு சராசரி அறிவுள்ள ஒரு நகரத்து ஆளோட ஒரு கிராமத்தில் நடந்து செல்வது என்பது இட் இஸ் இம்பாசிபிள். பர்ஹாப்ஸ் ஒருவேளை இன் ஏப்ரல் ஆர் மே, ஏப்ரல் அல்லது மே மாதத்தில், without being amazed at the vast continent of his ignorance. இந்த கிராமத்து பகுதியில் ஒரு சராசரி அறிவுள்ள ஒரு நகரவாசியை நீங்கள் ஒரு கிராமத்தில் எஸ்பெஷலி ஏப்ரல் மே மாதத்தில் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போனீங்கன்னா அவருக்கு அந்த கிராமத்தில் எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய வாஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் இக்னரன்ஸ், வாஸ்ட் மிக பரந்த கான்டினென்ட்னா ஒரு கண்டம், ஒரு கண்டத்தளவுக்கு பறந்துபட்ட அவருடைய ஒன்றும் தெரியாமல் இருக்கார். ஒரு கிராமத்தில் இதெல்லாம் இருக்குங்கிறதே அவர் தெரியாமையே நகரத்தில் வாழ்ந்திருக்கார். அப்போ அப்படி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் எ வாக் இன் த கண்ட்ரி ஒன்ஸ் செல்ஃப் வித்தவுட் பீயிங் அமேஸ்ட் அட் த வாஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இக்னோரன்ஸ். அதே மாதிரி ஒருவர் தன்னுடைய ஒரு வாஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இக்னோரன்ஸ், அதே மாதிரி நாமளும் ஒரு கிராமத்து பகுதியின் வழியாக வாக் இன் த கண்ட்ரி, ஒரு தேசத்தின் வழியாக போகும்போது அங்கேயும் நாம் எதையுமே தெரியாமல் இருக்கின்றோம் என்கின்ற அதோடு நம்ம ஆச்சரியமாக இருக்கும். Thousands of men and women live and die without knowing the difference between a peach and an elm. ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்து போய்விடுகிறார்கள். ஒரு பீச் மரம், பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பீச் மரம் எப்படி இருக்கும், எல்மு மரம் எப்படி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய மரங்களில் வித்தியாசம் தெரியாது. அதாவது நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம், ஆனால் இதுதான் இந்த மரம், இதுதான் இந்த மரம்னு வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி பிட்வீன் த சாங் ஆஃப் அ த்ரஷ் அண்ட் த சாங் ஆஃப் அ பிளாக் பேர்ட், ஒரு பிளாக் பேர்ட்னு பறவை பாடுவது எப்படி இருக்கும், ஒரு த்ரஷ் என்ற பறவை பாடுவது எப்படி இருக்கும் என்ற வித்தியாசம் தெரியாமல், ஒரு பீச் மரம் எப்படி இருக்கும், ஒரு எல் மரம் எப்படி இருக்கும் என்ற வித்தியாசம் தெரியாமலேயே, இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமலேயே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போயிருக்கின்றார்கள். Probably in a modern city, the man who can distinguish between a thrush and blackbird song is the exception. ஒருவேளை இந்த நவீன நகரத்தில் இருக்கிறவன், அவனுக்கு ஒரு சிலருக்கு இந்த த்ரஷ் பேர்டுக்கும் பிளாக் பேர்டுனுடைய சாங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நகரத்தில் உள்ளவங்க, அதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸப்ஷனாக சிலருக்கு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த த்ரஷ் பேர்ட் அண்ட் பிளாக் பேர்டுனுடைய சாங்குக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவங்கள நம்ம ஒரு எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி தெரியாது. இட் இஸ் நாட் தட் வி ஹவ் நாட் சீன் த பேர்ட்ஸ். இதுக்காக நம்ம அந்த பறவைகளே பார்க்கலன்னு அர்த்தம் இல்லை. பறவைகளை நாம் பார்த்துருக்கோம். இட் இஸ் சிம்ப்ளி தட் வி ஹவ் நாட் நோட்டீஸ்ட் தெம். பறவைகளை பார்த்திருக்கிறோம், ஆனால் அந்த பறவைகளை நாம் கவனித்ததில்லை. பார்க்குறதுங்கிறது வேறு, கவனிக்கிறதுங்கிறது வேறு. வி ஹவ் பீன் சரவுண்டட் பை பேர்ட்ஸ் ஆல் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும்
So feeble is our observation that many of us could not tell whether or not the chaffinch sings or the color of the cuckoo. நம்ம சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வானத்தில் இப்போ நிமிர்ந்து பார்த்தீங்கன்னாலும் பறவைகள் பறக்கும். ஏதாவது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே 2 பறவை உட்காந்துருக்கோம். ஆனால் உட்காந்துருக்கிறது என்ன பறவைன்னு நம்ம நோட்டீஸ் பண்ணல. நம்ம சுற்றி பறவைகள் நிறைய இருந்தால் கூட நாம் அவைகளை அப்சர்வ் பண்ணுறதில்ல. நம்முடைய ஆப்சர்வேஷன் இஸ் ஃபீபிள், வெரி வீக். அதனால தான் நம்மால் சாஃபின்ச் பறவையினுடைய பாடல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. குக்கு பேர்டை பார்த்துருப்போம், ஆனால் அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியாது. we argue like small boys. நம்ம சின்ன பையன் மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். as to whether the cuckoo always sings as he flies or sometimes in the branches of a tree. சின்ன பசங்க மாதிரி, ஆமாம் குக்கு பறவை பறந்துக்கிட்டு இருக்கும்போது பாடுமா அல்லது கிளையில் உட்கார்ந்துருக்கும்போது பாடுமா என்று நமக்கு தெரியாது. நம்ம இதை பற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் சாப்மேன் என்ற ஒரு கவிஞன் தன்னுடைய ஒரு நேச்சரை பற்றின அவருடைய கவிதைகளில் அவர் ஒரு இமேஜினேஷனில் அல்லது அவருடைய நாலேஜ், அவருக்கு தெரிஞ்ச நாலேஜில் இந்த மாதிரி எழுதுகிறார். when in the oak's green arms the cuckoo sings and first delights men in the lovely springs. இது அவர் எழுதிய கவிதைகளின் வரிகள். இந்த வரிகளிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, when in the oak's green arms, பசுமையின் கரங்களில் குக்கு பாடிக்கொண்டிருக்கிறது. பசுமையின் கரங்களில் பாடிக்கொண்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கிளையில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் however this ignorance is not altogether miserable. இது ஒரு அறியாமை. ஏன்னா குக்கு பேர்ட் உட்காந்துலாம் பாடாது, அது பறந்துக்கிட்டு இருக்கும்போது பாடும். அவுட் ஆஃப் இட் வி கெட் த கான்ஸ்டன்ட் ப்ளஷர் ஆஃப் டிஸ்கவரி. அப்போது இது ஒரு மிசரபிள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ இது ஒரு அறியாமைன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது எப்படின்னு கண்டுபிடிப்போம். அது உட்காந்துட்டு இருக்கும்போது பாடுதா, பறக்கும்போது பாடுதான்னு நம்ம பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அது பறந்துக்கிட்டு இருக்கும்போது பாடுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அப்போ ஒன்றை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஒரு இன்பம், ப்ளஷர் ஆஃப் டிஸ்கவரி, அதை கண்டுபிடிக்கின்ற இன்பம் கிடைக்குது. ஸோ ஒரு இக்னோரன்ஸ்லேருந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னா அடுத்தது தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம முயற்சிக்கிறோம். அந்த முயற்சிப்பது என்பது இன்பம். அந்த முயற்சியில் ஒன்றை கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இன்பம். அப்போது இந்த இன்பங்கள்லாம் எப்படி கிடைக்குது? நீங்கள் இக்னோரண்ட்டாக இருந்ததுனால தான் கிடைக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன். அப்போது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சிக்க மாட்டீங்க. அப்புறம் எதையும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு இந்த இன்பம் கிடைக்காது. அப்போ இந்த இன்பம், அதாவது ஒன்றை தேடுவது என்பது, அப்புறம் தேடி அதை கண்டுபிடிப்பது, இவைகளில் கிடைக்கின்ற இன்பம் என்பது இக்னோரன்ஸின் அடிப்படையில் தான் கிடைக்கிறது. எவ்ரி ஃபேக்ட் ஆஃப் நேச்சர் கம் டு அஸ் ஈச் ஸ்ப்ரிங். ஒவ்வொரு வசந்த காலத்திலும் இயற்கையை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது. இஃப் ஒன்லி வி ஆர் சஃபிஷியன்ட்லி இக்னோரண்ட். அது எப்போ தெரிய வரும்னா, நீங்கள் இக்னோரண்ட்டாக இருந்தால் தான் தெரிய வரும். ஏப்ரலில், மே மாதத்தில் வசந்த காலத்தில் என்னென்ன மலர்கள் என்னென்ன மாதிரிலாம் பூக்குது, என்ன செய்யுது, அப்போ என்ன பழம், என்ன மலர்கள் எப்படி பூக்குது, அதுலேருந்து என்ன பழங்கள் வருது, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னு வச்சிங்களேன். அப்போ ஏப்ரல் மாதங்களில் நீங்கள் ஒன்றொன்றையும் தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். If we have lived half a lifetime without having ever even seen a cuckoo, நம்முடைய வாழ்க்கையின் பாதி காலத்தில் ஒரு குக்கு என்ற பறவையை பார்க்காமலே நம்ம செத்து வாழ்ந்திருப்போம். அண்ட் நோ இட் ஒன்லி ஆஸ் அ வாண்டரிங் வாய்ஸ். அது இங்கே பறக்கும்போது ஒரு குரல் கேட்குது, அந்த வாய்ஸை தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் குக்கு என்ற பறவையை பார்க்காம, ஏன்னா அந்த பறவை அப்படி டக்குன்னு பறக்கும்போது பாடிக்கிட்டே போகும். அந்த குரல் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது எங்கேயாவது உட்காந்துருந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் பாதி நாள் ஒரு குக்குவை பார்க்காமையே கூட போயிருக்கோம். We are all the more delighted at the spectacle of its runaway flight. We are all the more delighted. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எது? at the spectacle காட்சி. அந்த காட்சி எந்த காட்சி? of its runaway flight. அது பறந்து ஓடுறது. as it hurries from wood to wood. இந்த woodலேருந்து, wood என்பது ஒரு சின்ன காடு, ஒரு 50-100 மரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா. அந்த ஒரு வுட்டிலேருந்து இன்னொரு வுட்டுக்கு அது பறந்து போகிறத அப்படி பாடி டக்குன்னு அப்படி வேகமாக பறந்து போயிடும்.
and at the way in which it halts hawk like in the wind. சில சமயங்களில் இது என்ன பண்ணுன்னா ஹாக் மாதிரி பெரிய இந்த வல்லூர் பறவை மாதிரி அது அப்படியே காற்றுல மிதந்து நிற்கும். எப்படி இந்த ஹாக் எப்படி ஹால்ட் நிற்கிதோ காற்றுல, அது மாதிரி இப்படி பறந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படி ஆகாயத்திலே நிற்கும். இட்ஸ் லாங் டெயில் ஃபீவரிங். அப்படி அது நிற்கும்போது அதனுடைய நீண்ட வாளானது இப்படியே நடுங்கும். வாளானது ஆட்டிக்கிட்டு அப்படியே அது நிற்கிறத அப்படி பார்க்கலாம். அப்படி ஒரு வுட்லேருந்து ஒரு வுட்டுக்கு சர்ன்னு பறக்கும். சில சமயங்களில் ஹாக் மாதிரி இப்படி நிற்கக்கூட செய்யும். பிஃபோர் இட் டேட்ஸ் டிசன்ட் ஆன் அ ஹில் சைட் ஆஃப் ஃபர் ட்ரீஸ். ஒரு ஹில் சைடில் ஃபர் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது அப்படி அப்படி போகணும் அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணுன்னா அப்படி பார்க்கும். அங்கே போகிறோமா, அப்படி அங்கேருந்து சர்றடி இறங்கி அது பறக்கணும். அப்போ அது நிதானமாக அங்கே இருந்து அப்படியே ஒரு காற்றில் மிதந்து நின்றுக்கிட்டு அங்கே பார்க்கும். பார்த்துட்டு டக்குன்னு அது வந்து என்ன செய்யணும்னா அப்படி அந்த ஃபர் மரங்களுக்கு இடையில் அப்படி சர்ன்னு பறந்து வந்து அப்படி உள்ளே போயிடும். It would be absurd to pretend that the naturalist does not also find pleasure in observing the life of the birds, but his is a stately pleasure, almost a sober and plodding occupation compared to the morning enthusiasm of the man who sees a cuckoo for the first time and see the world is made new. இது மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகளை பார்ப்பவர்கள் அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்டெடி ப்ளஷர் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அது எப்படின்னா கம்பேர் டு த மார்னிங் என்தூசியாசம் ஆஃப் த மேன் ஹூ சீஸ் எ குக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஒரு முதலாக குக்கு பறவை பார்க்கின்ற ஒருவனுக்கு எப்படி உற்சாகம் இருக்குதோ அது மாதிரி இந்த பறவைகளையே பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள், அதாவது அந்த பறவையை பார்த்துக்கிறதே அவனுக்கு வேலையாக இருக்கும். அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு பறவையை பார்த்தா ஒரு ஸ்டெடி ப்ளஷர் இருக்கும். ஏன்னா அவனுடைய வேலையே பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பறவைகளை பார்க்குறது, ரசிக்கிறது, இதே இருக்கும். பல தடவை பார்த்துருப்பான். அப்போ முதலாக ஒருத்தன் பறவையை காலையில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்குமோ, முதலாக இப்போ தான் ஒரு குக்கு என்ற பறவையை நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுக்கு இந்த உலகமே புதுசாக தெரியும். குக்கு என்ற பறவையை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டேன். அப்போ அவனுக்கு எவ்வளோ என்தூசியாசம் இருக்கும். அதே என்தூசியாசம் நீங்கள் இவனோட இந்த பறவைகளையே பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அந்த ப்ளஷர் கிடைக்கும், பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கும். And as to that, the happiness even of the naturalist depends in some measure upon his ignorance. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த நேச்சுரலிஸ்ட், அந்த இயற்கைவாதி, இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வன், மரங்களை பற்றி, மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற இந்த நேச்சுரலிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கூட இந்த இக்னோரன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது அவனுக்கு அதை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுனால. இப்போ முதல்ல காட்டுக்குள்ளே போய் ஒரு யானையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஐயோ அந்த யானை வருது அப்படின்னு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அவன் நிறைய தடவை அந்த மாதிரி யானைகளை பார்த்துருப்பான். ஆனால் அவனுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் இந்த இக்னோரன்ஸ்லேருந்து, அதாவது அதை பற்றி தெரியாமல், அதை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்து முதல்ல கிடைக்கிற அந்த இக்னோரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ஹாப்பினஸ். அந்த ஈவன் இந்த நேச்சுரலிஸ்ட்டுக்கு கூட அந்த இக்னோரன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் தான். அவனுக்கு தெரியாத ஒன்று, அதாவது அந்த பறவையை பற்றி அவனுக்கு நிறைய தெரியும், ஆனால் அந்த பறவையை பற்றி தெரிஞ்சிக்காத ஒரே ஒரு விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான்னு வச்சுங்க, அப்போ அவனுக்கு மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இக்னோரன்ஸில் கிடைக்கிற மகிழ்ச்சி தான். அவனுக்கு பறவைகளை பற்றி நிறைய தெரியும், ஆனால் இன்றைக்கி ஒரு பறவையினுடைய ஒரு செயலை பார்க்குறான். பார்த்தவொடனே இந்த பறவை இப்படி பண்ணுதுரா அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவனுக்கு அது தெரியாது. இப்போ தான் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெஷர்ஸ் ஆஃப் ஹிஸ் இக்னோரன்ஸ்லேருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி தான் அவனுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்தையே வெற்றி கண்டதை போல் அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கிடைக்கும். சில சமயங்களில் he may have reached the very izzet of knowledge in the books. புத்தகத்தை பற்றி புத்தகங்களில் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். இசட் ஆஃப் நாலேஜ், இசடுங்கிறது த லாஸ்ட் ஆல்ஃபபெட் இல்லையா, ஏ டு இசட்னு இசட் கடைசி. அப்போ இசட் ஆஃப் நாலேஜ்னா ஏலேருந்து ஏ டு இசட் எல்லாம், சில சொல்லுவாங்க எனக்கு ஏ டு இசட் எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்களே, அதான் இசட் ஆஃப் நாலேஜ், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு புக்ஸில் நிறைய படிச்சிருப்பான், ஒரு பறவையை பற்றி, ஒரு விலங்குகளை பற்றி புக்கில் நிறைய படிச்சிருப்பான். ஆனால் அவன் அதெல்லாமே நேரடியாக அவன் பார்த்ததில்லை. அப்போ அந்த நேரடியாக பார்க்குறதுங்கிறதுலாம் அவன் இக்னோரன்ட், அவனை பார்த்ததில்ல, தெரியாது. புத்தகத்தில் படிச்சிருப்பான், இப்படிமா அப்படிமா,
இப்போ நம்மளே சொல்கிறோம் குக்கு பறவை பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆனால் முதல்ல நீங்கள் அந்த பறவை வந்து அப்படி சர்னு பறந்துக்கிட்டே பாடுறதை பார்க்கும்போது நமக்கு அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ல. அதான் அப்போ இக்னரன்ட், உங்களுக்கு தெரியாததை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அப்போ தெரியாமை என்பதே தெரிந்து கொள்வதனுடைய முதல் படி. அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஸோ நமக்கு புக்கில் படிச்சிருப்போம், பட் he still feels half ignorant until he has confirmed each bright particular with his eyes. அவன் படித்ததை தன்னுடைய கண்கள்னால் நேரடியாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமாம், நான் படித்தேன், அதை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவனுக்கு வரணும். அப்போ தான் அவனுக்கு, அது வரைக்கும் அவன் ஹாஃப் இக்னோரண்ட் தான், படிச்சிருக்கான், பாதி தான் இக்னோரண்ட். ஆனால் அதை நேருக்கு நேராக பார்த்து அதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். He wishes with his own eyes to see the female cuckoo. He wishes with his own eyes to see. அவன் தன்னுடைய கண்களினால் நேரடியாக பார்க்க விரும்புவான். ஒரு ஃபீமேல் குக்கு, ஒரு பெண் குக்குவை பார்க்குறத அவன் ரொம்ப விரும்புவான். ஏன்னா அது வந்து ஒரு ரேர் ஸ்பெக்டக்கிள். அது ஒரு காண கிடைக்காத காட்சியை காண அந்த நேச்சுரலிஸ்ட்டு கூட விரும்புவான். ஆனால் அதை பற்றி அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்னா, ஷீ லேஸ், அந்த ஃபீமேல் குக்கு இருக்கே, அது என்ன பண்ணுன்னா, வேறு ஒரு பறவையினுடைய அது ஒரு பறவை முட்டை போட்டு போயிடும். இது போய் அந்த பறவையினுடைய முட்டையெல்லாம் தள்ளி விட்டோம். தள்ளி விட்டுட்டு அங்கே உட்காந்து இது முட்டை போட்டு வெளியில் வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்படுறோம், படிச்சிருக்கோம். அதான் he wishes with his own eyes to see the female cuckoo, a rare spectacle, as she lays her egg on the ground, தரையில் முட்டையிட்டு, and takes it in her billனா அதனுடைய அலகு. இந்த ஃபீமேல் குக்கு என்ன பண்ணுமா, தரையில் முட்டை போடும். முட்டை போட்டு அந்த முட்டையை தன்னுடைய அலகுனால் எடுத்துகிட்டு போய் டு த நெஸ்ட் இன் விச் இட் இஸ் டெஸ்டின் டு ப்ரீட் இன்ஃபேன்டிசைட். இன்ஃபேன்டிசைடுனா சிறுவர்களை, குழந்தைகளை கொல்லுவதற்கு பேர் இன்ஃபேன்டிசைடுன்னு பேர். இது என்ன பண்ண, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் தள்ளி விட்டு அதெல்லாம் கொன்னுட்டு தன்னுடைய அலகுனால் இது முட்டையை எடுத்துக்கொண்டே அங்கே வச்சிடும். He would sit day after day with a field glass against his eyes in order personally to endorse or refute the evidence suggesting that the cuckoo does lay on the ground and not in a nest. இது கதை, இது உண்மை. ஆனால் இதை யாரும் பார்த்ததில்ல. இப்போது இந்த நேச்சுரலிஸ்டாக இருக்கிறவன் புக்கில் நிறையா படிச்சிருப்போம், ஆனால் இதை நம்ம பார்க்கணும்ல. ஒரு பறவை குக்கு முட்டை போடுறது, அப்புறம் போய் அது தன்னுடைய அலகுனால எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் அங்கே இருக்கிற முட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இது முட்டையை வச்சுட்டு வர்றது, இது இருக்கு இல்லையா, இதுதான். இதை பார்க்குறதுன்னு இருக்கே, இதை பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃபீல்டு கிளாஸ், ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். எப்படாவது போகும், எப்படாவது முட்டை போடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். And if he is so far fortunate as to discover this most secretive of birds in the very act of laying, அது முட்டையிடுகின்ற இந்த ஒரு செயலை அவன் மாத்திரம் அதிர்ஷ்டவசமாக கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, there still remain for him other fields to conquer in a multitude of such disputed questions, as whether the cuckoo's eggs is always of the same color as the other eggs in the nest in which she abandons it. இதை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன். அடுத்த கேள்வி இப்போது குக்கூனுடைய எக்கு என்ன நிறத்தில் இருக்கும்? இப்போ இதை ஒருத்தன் பார்த்துட்டான், ரொம்ப நாள் புத்தகத்தில் படிச்சிருக்கான், இப்போ தான் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரைட். இப்போ அடுத்த ஒரு இக்னோரன்ஸ். குக்குனுடைய, இப்போ இந்த குக்கு போய் இந்த பறவை முட்டையை கொண்டு அங்கே வைக்குதே, ஏற்கனவே அந்த ஒரு பறவை முட்டை போட்டு தானே வச்சுருக்கு, அதை தான் தள்ளி விட்டுட்டு இதை கொண்டு போய் வைக்குது. அப்போ ஏற்கனவே முட்டை போட்டிருந்த அந்த முட்டையினுடைய நிறமும் இந்த முட்டையினுடைய நிறமும் ஒன்றா இருக்குமா? ஏன்னா சப்போஸ் அது கொஞ்சம் நிறம் மாறி இருக்குன்னு வச்சுங்க, அந்த பறவைக்கு தெரியும்ல, என்ன நாம் வேறு கலரில் போட்டோம், இப்போ வேறு கலரில் முட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும்ல. அப்போ நமக்கு அடுத்த கேள்வி, அடுத்த இக்னோரன்ஸ், நமக்கு அது தெரியாது. இப்போ அதை தெரிஞ்சுக்கணும். அப்போது அது தள்ளி விட்ட முட்டையினுடைய எக்கு என்ன கலர், குக்குனுடைய எக்கு என்ன கலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதை பற்றின இக்னோரன்ஸ் வந்துடுது. அப்போ இதை கண்டுபிடிப்போம்.
அப்போ கண்டுபிடிக்கும் போது அது பயங்கரமான ப்ளஷர். அப்போ இக்னோரன்ஸில் இருந்தால் ப்ளஷரே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். Assuredly, the men of science have no reason as yet to weep over their lost ignorance. அதனால தான் the men of science, அறிவியலில் இருப்பவர்கள் தனக்கு தெரியவில்லை என்பதை பற்றி அழமாட்டான். ஏன்னா அவன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது என்பது தான் தெரிந்து கொள்ளுவதின் முதல் படி. If they seem to know everything, it is only because you and I know almost nothing. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியல, அதாவது நமக்கு ஒன்றும் தெரியல, சயின்டிஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு தெரியும். There will always be a fortunate of ignorance. அப்போ ignorance என்பது ஒரு ஃபார்ச்சூன், அதோட அதிர்ஷ்டம். வெயிட்டிங் ஃபார் தெம் அண்டர் எவ்ரி ஃபேக்ட் தட் டர்ன் அப். அப்போ ஒவ்வொரு உண்மையிலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதான் அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, உன்னை கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அப்போ அந்த கண்டுபிடித்தல் என்ற மகிழ்ச்சி என்பது அதை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற அந்த இக்னோரன்ஸில் இருந்தான் தோன்றுறது. They will never know what song the sirens sang to Ulysses any more than Sir Thomas Brown did. இந்த யுலிசிஸ் கிட்ட இந்த சைரன்ஸ், இது வந்து ஹோமர்னுடைய அந்த இலியட் ஓடிசி அதில் வரும். இந்த சைரன்ஸுங்கிற அவள் என்ன பண்ணுவான்னா யுலிசிஸ் கிட்ட வந்து ஒரு பாடுவாள். அவள் என்ன பாட்டு பாடுவான்னு தான் எழுதிட்டான். கதை எழுதும்போது சைரன்ஸ் வந்து யுலிசிஸிடம் பாடினாள். ஓகே, என்ன பாட்டு பாடினான்னு தெரியாது. இதை சார் தாமஸ் ப்ரவுன் என்பவர் இந்த கதையை எழுதுகிறாரு. அப்போ அவருக்கு தான் தெரியும் என்ன பாட்டு பாடினான்னு என்ன வேணாலும் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழில் இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் பாடத்துலேருந்து பாடுனான்னு நீங்களாக கற்பனை பண்ணிங்களா? என்ன வேணாலும் கற்பனை பண்ணான்ல. ஸோ சைரன்ஸ் என்ன பாடுனா அது தெரியாது, அது சார் தாமஸ் ப்ரவுனுக்கு தான் தெரியும். இப்படி ஒன்றும் தெரியாத ஒன்று, அதிலிருந்து நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கிறீங்க. If I have called in the cuckoo to illustrate the ordinary man's ignorance, it is not because I can speak with authority on that bird. இப்போ நான் வந்து இந்த குக்குவை ஒரு இல்லஸ்ட்ரேஷன், அதை பற்றி நான் ஒரு ஆர்டினரி சாதாரண மனுஷனுக்கு ஒரு குக்கு பேர்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல், குக்கு என்பது ஒரு சாதாரண, இப்போ நம்ம இதிலே சொல்லலாம், எத்தனை பேர் குயில் கூவுறதையும் அதையும் பிரமாதமாக கேட்டிருக்கோம். அது உக்காந்துக்கிட்டு கூவுதா பறந்துக்கிட்டு கூவுதா எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ குயில் வந்து கூவும் பாடும் நம்ம புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கான், நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். நம்மளும் அதை பார்க்குறதுக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நாம் என்றைக்கும் முயற்சி செஞ்சதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு அது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த குக்குவை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு குக்குவை பற்றி அவன் இக்னரன்ஸ், அவனுக்கு எதுவும் தெரியாது என்று நான் சொல்வது என்பது ஏதோ நான் குக்கு என்ற பறவையில் நான் ஒரு அத்தாரிட்டி என்ற அர்த்தத்தில் எல்லாம் சொல்லலை. இட் இஸ் சிம்ப்ளி பிகாஸ் பாசிங் த ஸ்ப்ரிங் இன் அ parish that seemed to have been invaded by all the cuckoos of Africa. It is simply because, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, passing the spring in a parish, ஒரு வட்டாரத்தில் passing the spring, ஒரு வசந்த காலத்தை நாம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது, that seemed to have been invaded by all the cuckoos of Africa. ஆப்பிரிக்காவிலிருந்து குக்கு பறவைகள் படையெடுத்து வருமா அந்த வசந்த காலத்தில். I realized how exceedingly little I or anybody else I met knew about them. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் எவ்வளவு குறைவாக அந்த பறவையை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன். அல்லது நான் சந்தித்த ஒருவர் அல்லது நான் அந்த பறவையை பற்றி எவ்வளவு மிக குறைவாக தெரிந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். பட் யுவர் அண்ட் மை இக்னரன்ஸ் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு குக்கூஸ். ஏதோ அந்த குக்கு பறவையில் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் அறியாமல் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. நமக்கு ரொம்ப விஷயம் ஒன்றுமே தெரியாது. இட் டேபிள்ஸ் இன் ஆல் கிரியேட்டட் திங்ஸ். படைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் அனைத்தை பற்றியும் நாம் எதையுமே தெரிந்து கொள்ளாத இக்னோரண்ட் மேனாகத்தான் நாம் இருக்கிறோம். ஃப்ரம் த சன், சூரியன்லேருந்து, அண்ட் மூன் டவுன் டு த நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். சூரியன், சன், மூன், நிலவு, அண்ட் த நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், இருக்கக்கூடிய மலர்கள் எதை பற்றியும் நமக்கு தெரியாது. மிஞ்சி போனால் இந்த பெண்கள் சூடுகிற ரோஜா, மல்லிகை, அவ்வளோதான் தெரியும்.
அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு இன்னொரு பூவை தெரிஞ்சு வச்சுருக்கோம், இன்னொரு பூவை தெரிஞ்சு ஒரு 10 பூ ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அதுக்கு பேரையும் அதை பார்த்தோன்னே இது இந்த பூன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குது, எதை பற்றின நாலேஜும் சன்னை பற்றியும் நமக்கு தெரியாது, மூனை பற்றியும் தெரியாது, ஃப்ளவர்ஸை பற்றியும் தெரியாது. I once heard a clever lady asking whether the new moon always appears on the same day of the week. ஒரு நாள் ஒரு புத்திசாலியான ஒரு பெண் அவங்க கேட்டாங்க, த நியூ மூன் என்பது அமாவாசை, அதில் நியூ மூன் டே, அதில் ஆல்வேஸ் அப்பியர், இல்லை நியூ மூன்ங்கிறது அமாவாசை, ஃபுல் மூன் என்பது பௌர்ணமி. ஒரு அம்மா கேட்குது, அது ரொம்ப புத்திசாலித்தனமாக அம்மானா, ஆனால் அது சொல்லுது, இந்த அமாவாசைங்கிறது ஆல்வேஸ் அப்பியர்ஸ் ஆன் த சேம் டே ஆஃப் த வீக், வாரத்தில் அதே நாள் தான் வருமா? இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்தால் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருமா, செவ்வாய்க்கிழமை தான் வருமா என்று கேட்குது. She added that perhaps it is better not to know, because if one does not know when or in what part of the sky to expect it. அது நியூ மூன்னு சொல்கிறான். அப்போ ஒரு புதிய மூன். சிலர் இன்னும் கேட்பான், இது இந்த நியூ மூன் என்பது ஆகாயத்தில் எந்த பகுதியில் தோன்றும், இன் வாட் பார்ட் ஆஃப் த ஸ்கை டு எக்ஸ்பெக்ட் இட், அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இட் டஸ் நாட் நோ வென் ஆர் இன் வென், எப்பொழுது ஸ்கையினுடைய எந்த பகுதியில் இது தோன்றும். இட்ஸ் அப்பியரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், அதை பார்க்கறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம்னு சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ நியூ மூன்னு ஒரு மூனே கிடையாது இல்லையா? நியூ மூன் என்பது அமாவாசை, அது நோ மூன், அன்றைக்கு மூனே இல்லை. ஆனால் இவன் நியூ மூன் அப்படின்னா ஏதோ ஒரு மூன் புதுசாக வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போது மூன்கிறது வாரம் எந்த அதே கிழமையிலே வருமா, அல்லது ஸ்கையில் எந்த பகுதியில் தோன்றும், எந்த பகுதியில் எப்பொழுது இது தோன்றும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். I fancy, however, the new moon always comes as a surprise, even to those who are familiar with their timetables. சிலர் அமாவாசை எப்போ வரும், பௌர்ணமி எப்போ வரும்னா அந்த டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தான் இது திடீரென்று தோன்றும், மற்றபடி அவனுக்கும் தோன்றாது. And it is the same with the coming in of spring and the waves of the flower. நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த மூன்ங்கிறது அழகாக சொல்லுவான் பின்னாடி. இது இந்த சன்னுங்கிறது மூன்ங்கிறது எல்லாமே அந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா மூன் பேஸில் தான் நமக்கு எல்லாமே இருக்கும். நம்முடைய இந்த ஜாதகம் குறிக்கிறாங்க, நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் மூன் பேஸ்டு. அந்த மூன் என்பதை தான் மூன்த்துங்கிறதான் மந்த்துன்னு மாறிடுச்சு. மூன் பேஸில் தான் மாதங்களே. அந்த மூன் என்பது மூன் பேஸ்ட், அதனால தான் அது மூன்த்து என்பதான் மந்த்துன்னு மாறிடுச்சு. ஈவன் அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக 14 days, அது 14 நாள் கணக்கு. அது நாட்டு மந்த்துங்கிறது நீங்கள் 30 நாள் 31 நாள்னால் வச்சுக்கிட்டோம்ல, நம்ம அது அந்த மூன் அந்த 365 நாள், அது ஒரு நாள் சுற்றி வர்றது அப்படி வச்சு 365 daysக்கு கால்குலேட் பண்ணி 31 daysனு நம்ம ஒரு மாதிரி வச்சுக்கிட்டோம். Februaryக்கு 28 வச்சுக்கிறது, மீதிக்கு 30 ஆல்டர்னேட்டிவாக 31 வச்சு அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் கால்குலேஷன் பூரா மூன் பேஸில் தான். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாதம் அந்த மென்ஸ்ட்ரேஷனுங்கிறது நாட் கம் இன் த சேம் டே. அது 28 நாள் கணக்கு, அது 28 days. இந்த மாதம் ஒரு 10ஆம் தேதி அப்படின்னாக்கா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அது 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படி தான் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4-5 போகும், அதுக்கடுத்து அப்படி தான் போகும். ஏன்னா 28 days கணக்கு. அது ஒரு நியூ மூன், ஒரு ஃபுல் மூன், ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, அப்படி கணக்கில் தான் அது வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே மூன் பேஸ்டு. நம்முடைய பாடி, நம்முடைய உடல், இந்த உலகத்தின் இயற்கை எல்லாமே மூன் பேஸ் தான். அதனால தான் அது மூன் பேஸுங்கிறதுனால அது மூன்த்துன்னு வச்சு மந்த்துன்னு ஆகிப்போச்சு. அதான் அந்த கால்குலேஷன். இந்த கால்குலேஷனே ரொம்ப பேருக்கு புரியாது. We are not the less delighted to find an early primrose. அதே மாதிரி சொல்கிறான். And it is the same way, எப்படி இது மாதிரியே it is the same way with the coming of spring and the waves of the flowers. அதே மாதிரி தான் வசந்த காலம் எப்போ வரும், உடனே நமக்கு தெரியும் இந்த மாதத்தில் இந்த மழை காலம், இது வெயில் காலம், இது இந்த குளிர்காலம் அப்படின்னு நமக்கு தெரியும், அவ்வளோதான். பட்
And it is the same with the coming in the spring and the waves of the flowers. ஸோ வசந்த காலம் வருவது, மலர்கள் அசைந்து ஆடுவது, இதை பார்ப்பது என்பது இதுவும் இதே டைப் தான். We are not the less delighted அப்படின்னா we are highly delighted to find an early primrose. Primrose மலர் ஏர்லி primrose ஆரம்பத்திலேயே வருது. Because we are sufficiently learned in the services of the year to look for it in March or April rather than in October. அக்டோபரில் பார்க்குறத விட அதை மார்ச் ஏப்ரல்லையே பார்க்குறதுங்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரத்தக்கது. We know again that the blossom என்றால் மலர், blossom precedes, மலர் முன்னோக்கி வந்துடும், and not succeed the fruit of the apple tree. ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற பழம் அதை சக்சீட் ஆகாது. சில சமயங்களில் மலர்கள் முன்கூட்டியே கூட வந்துடும், ஆனால் அது அந்த மலர்கள் வந்து உதிர்ந்து போயிடும். அது பழமாகிறது அப்படிங்கிறது அந்த சீசன் வந்துச்சுன்னா தான் அது கரெக்டாக அந்த சீசனில் தோன்றுகின்ற மலர்கள்லேருந்து தான் அதை தொடர்ந்து பழங்கள் தோன்றும். முன்கூட்டியே வரும் மலர்கள் அந்த மலர்கள்லேருந்து வராது. பட் திஸ் டஸ் நாட் lessen our amazement at the beautiful holiday of a May arch. ஸோ மார்ச் ஏப்ரலில் கூட வந்தால் கூட நமக்கு அந்த மே மாதம் அதுதான் முழுக்க ஆக்சுவலாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே பூத்து குலுங்கிறது. நீங்கள் ஓட்டிய நைட்டிங்கேல் ஜான் கீட்ஸனுடைய இது படிச்சிங்கன்னா தெரியும். அந்த மே மாதம் அதில் எப்படி அந்த மிட் ரோஸ் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவான். மே மாதம் தான் அவ்வளோ மலர்களும் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வருவது என்பது பார்ப்போம், ரசிப்போம். ஆனால் அது மே மாதம்தான் நமக்கு ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ மலர்களும் வரும். At the same time, there is perhaps a special pleasure in relearning the names of many of the flowers every spring. ஒவ்வொரு வசந்த காலத்துலேயும் அந்த மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்களினுடைய நேமை ரீலேர்ன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், மறந்து போயிடும். இப்போது நீங்கள் எடுத்துங்க, எத்தனை மரங்களை பற்றி நமக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? மலர்களை பற்றி பார்க்குறோம், எல்லாம் மரம் இருக்குன்னு தான் தெரியும். கொன்றை பூ அப்படிமா, கொன்றை மலர் அப்படிமா. கொன்றை மலர்னா எது, கொன்றை பூன்னா எது தெரியாது. இப்படி என்னென்னமோ பேர் இருக்கும். சங்க காலங்கள்லேருந்து இலக்கியங்கள்லேருந்து அந்த பேர் இந்த பேர்னு இருக்கும். நிறைய பேருக்கு லில்லி மலரே நம்ம பார்த்துருப்போமான்னு சந்தேகம். லில்லியும் அல்லியும் ஒன்றா? நிறைய பேருக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருக்கும். இது மாதிரி நிறைய மலர்கள் நமக்கு நேம்ஸை தெரிஞ்சு வச்சுருப்போம், ஆனால் அப்புறம் மறந்துடுவோம். அடுத்த ஸ்ப்ரிங் வரும்போது இது என்னப்போ அப்படின்னு மறுபடியும் நாம் கேட்போம். இது ரீலேர்னிங் த நேம்ஸ். பல மலர்களினுடைய பெயர்களை நாம் திரும்பவும் கற்றுக்கொள்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் லைக் ரீரீடிங் எ புக். ஒரு புத்தகத்தை மறுவாசிப்பு செய்வதை போல. தட் ஒன் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அப்புறம் மறந்து போயிட்டு திரும்பி அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு புத்தகம் புதுசு மாதிரியேவும் தெரியும். சில சினிமா கூட நம்ம பார்த்துருப்போம், அப்புறம் மறந்து போயிருப்போம், அப்புறம் திரும்பி பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி மறந்து போயிடும். அது மாதிரி இந்த பூவை அந்த மே மாதத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், இதுதான் அந்த பூவா. எனக்கு உண்மையிலேயே இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப மெனக்கட்டு காலேஜ் டேஸ்லாம் பார்த்து இந்த சங்க இலக்கியங்களில் வர மரங்கள் பேர், மலர்கள் இதெல்லாம் நான் ரொம்ப ஆசையாக தெரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு போய் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இதை நடத்தும்போது இப்போ எனக்கு என் மைண்டுக்குள்ளே ஓடுது, எனக்கு எதை பற்றியுமே இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரியே இருக்குது. எந்த மரத்தை பற்றியும் எனக்கு மலரை பற்றியும் தெரியாத மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அந்த கார்டனுக்குள்ளே எல்லா வகையான மரம், நீங்கள் இலக்கியத்தில் சொன்ன எல்லா வகையான மரங்களுக்கு ஒன்று அங்கே வளர்த்துருக்காங்க. அதிலே போர்டு போட்டிருக்கோம். நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா அது மறக்காமல் பார்க்க வேண்டிய இடம். அது அவ்வளோ மரங்களையும் நீங்கள் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஓஹோ இதுதான் இந்த மரமா, இதுதான் இந்த மரமா, இதுக்கு இதான் பேரா. நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதுக்கு இதுதான் தெரியாது. அப்படி நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். சில புத்தகங்கள் படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு அது மறந்து போயிடும். ரீரீடிங் அப்படி தான் நம்ம படிக்கணும். மான்டைன் ஒரு பெரிய எஸ்ஸேயிஸ்ட், ஃப்ரெஞ்சுக்காரன், tells us that he had so bad a memory that he could always read an old book as though he had never read it before. அவர் சொல்கிறார், அவருக்கு எனக்கு மெமரி ரொம்ப குறைச்ச,
பழைய புத்தகங்களை நான் ஏற்கனவே படிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு எல்லாம் மறந்து போயிடும், அப்புறம் நான் திரும்பி படிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஐ ஹவ் myself a capricious and leaking memory. எனக்கு இந்த லீக்கிங் மெமரி லீக் ஆகுது அப்படின்னா மெமரி எனக்கு நிற்க மாட்டேங்குது, ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். ஐ கேன் ரீட் ஹேம்லெட் இட் செல்ஃப் அண்ட் த பிக்விக் பேப்பர்ஸ் as though they were the work of new authors and had come wet from the press. So much of the fads between one reading and another. I can read Hamlet, ஷேக்ஸ்பியர் எழுதினது ஹேம்லெட், அதே மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதினது த பிக்விக் பேப்பர்ஸ். இந்த புத்தகங்களை அது மறந்து போய் யாரோ நியூ ஆத்தர்ஸ் எழுதின புத்தகங்கள் புதுசாக யாரோ எழுதியிருக்கான், இப்போ தான் ப்ரெஸ்ஸில் இருந்து அப்படியே புதுசாக வருது, ப்ரெஸ்ஸில் இருந்து புதுசாக அச்சடித்து இப்படி வருது. புது புத்தகத்தை எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரியான வாசனை அடிக்கும், எனக்கு பிடிக்கும் அது. அவன் சொல்கிறான், அவன் அந்த புத்தகம் அப்படியே ப்ரெஸ்ஸில் இருந்து இப்போ தான் வெட்டு ஈரமாக வந்திருக்கு, ஈரமாலாம் வரல, புதுசாக அப்படியே வந்திருக்கு. அது வர்றதை அப்படியே பார்க்கும்போது ஏதோ புதுசாக யாரோ ஒரு ஆத்தர் ஹேம்லெட்னு எழுதியிருக்கான், பிக்விக் பேப்பர்ஸ்னு எழுதியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு நான் படிப்பேன். ஏன்னா அதை படித்த ஞாபகம் என்னிடம் மனதிலிருந்து ஃபேட் ஆகிடுச்சு. There are occasions on which a memory of this kind is an affliction, especially if one has a passion for accuracy. இந்த மாதிரி மெமரி நமக்கு தப்பி போகிறது என்பது ஒரு சின்ன குற்றம் மாதிரி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அக்யூரஸியை விரும்புகிறவங்க, எதையுமே பர்ஃபெக்ட் அக்யூரேட் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த மறந்து போயிடுச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். But this is only when life has an object beyond entertainment. Life has an object beyond entertainment. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏன் அக்யூரசி பர்ஃபெக்ஷன் அப்படின்னா, வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் லைஃப்பில் வச்சுக்கிறீங்க. அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு அக்யூரசி வேணும், பர்ஃபெக்ஷன் வேணும். அதனால் வீக் மெமரி லீக் மெமரிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. In respect of mere luxury, it may be doubted whether there is not as much to be said for a bad memory as for a good one. It may be doubted, இது ஒரு சந்தேகம் தான், whether there is not as much to be said for a bad memory as for a good one. நல்ல மெமரியை பற்றி தான் ரொம்ப பேர் பேசிக்கிட்டே இருப்பானே ஒழிய பேட் மெமரியை பற்றி அவ்வளோவா பேச மாட்டான் இல்லையா. நல்ல இவருக்கு மெமரி இருக்குது, நல்ல மெமரியை வளர்த்துக்கொள்வது எப்படி என்று புத்தகம் படிப்பான், மெமரியை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். ஸோ அந்த பேட் மெமரியை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பேட் மெமரி என்பது இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். நீங்கள் பல விஷயங்களை மறந்து போகிறீங்கல்ல, அதை மாதிரி உலகத்தில் யாரோ எப்போ பொழுதோ நம்ம ஏமாத்தினது, நமக்கு துரோகம் செய்தது, நம்மை பழி வாங்கினது, பல விஷயங்களை நம்ம மறந்து போயிட்டோம். இப்போயே வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள், நம்மை விட்டு பிரிந்து இறந்து போனவர்கள் எவ்வளோ இருப்பாங்க. இப்போ நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும், ஆனால் மறந்து போயிட்டோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் மகிழ்ச்சியாக இருக்கோம், சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், படிக்கிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு வாழ்க்கையில் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இறந்து போனவங்களையே நினச்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதில்ல, அல்லது நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களை அன்னைக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையும் பட்டிருந்தாலும் இப்போ ஒன்றும் படுறதில்லை இல்லையா. ஏன்? பிகாஸ் பேட் மெமரி. ஆனால் நம்ம குட் மெமரியை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பேட் மெமரியை பற்றி பேசலை. பேட் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித் எ பேட் மெமரி ஒன் கேன் கோ ஆன் ரீடிங் ப்ளூடாக் அண்ட் தி அரேபியன் நைட்ஸ் ஆல் ஒன்ஸ் லைஃப். பேட் மெமரி இருக்கிறதுனால தான் ஒருத்தன் வாழ்க்கை முழுவதையும் ப்ளூடார்க்ஸ் லைவ்ஸ் என்பது ஒரு மிக சிறந்த சரித்திர சான்றுகள் உள்ள ஒரு புத்தகம். ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகங்களுக்கு நிறைய இந்த ப்ளூடார்க்னுடைய புக்கில் இருந்தால் எடுத்திருப்பார். அவருடைய நிறைய கதைகள் ப்ளூடார்க்ஸ் லைவ்ஸில் இருந்தால் அவர் எடுத்திருக்கார் அந்த புத்தகம். அதே மாதிரி த அரேபியன் நைட்ஸ், 1001 இரவுகள், அரபு கதைகள் என்கின்ற இந்த புத்தகங்கள், இதெல்லாம் ஒருத்தன் வாழ்க்கை முழுவதும் திரும்பி படிச்சுக்கிட்டே இருப்பான். அது காரணம் என்னென்னா அவனுக்கு மறந்து போகிறதான் காரணம். ஒரு தடவை படித்தா எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ப்ளூடார்க்கை ஒரு தடவை தான் படிச்சிருப்பான், அரேபியன் நைட்ஸை ஒரு தடவை தான் படிச்சிருப்பான். ஆனால் இந்த பேட் மெமரி இருக்கிறதுனால தான் ஒன் கேன் கோ ஆன் ரீடிங், திரும்பி அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். Little shreds and tags, it is probable, will stick even in the worst memory. ரொம்ப ஒர்ஸ்ட்டு மெமரியில் கூட கொஞ்சம் அதை படிச்சுன்னா அது நீங்கள் படித்து அதை பற்றின அங்கங்கே அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். Just as a succession of sheep cannot leap through a gap in a
hedge without leaving a few wisps of wood on the wool on the thorns. ஒரு ஆடு ஒரு வேலி, முள்வேலி, அந்த முள்வேலியில் இங்கேருந்து அந்த பக்கம் தாவுது. அப்படி தாவும்போது தாவி அந்த பக்கம் போயிடும். ஆனால் எப்படி போனாலும் கொஞ்சோண்டு அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உள்ளன் இந்த முள்ளில் தங்கிடும். அது மாதிரி நீங்கள் என்னதான் மறந்து போனீங்கன்னாலும் கொஞ்சோண்டு அந்த நாவலை பற்றின ஏதோ இது எங்கே படித்த மாதிரி ஞாபகம், இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு கொஞ்சோண்டு இருக்க தான் செய்யும். எப்படி ஒரு ஷீப்பானது ஒரு கேப், ஒரு வேலியினுடைய கேப்பில் ஜம்ப் பண்ணும்போது அதனுடைய உள்ளில் கொஞ்சோண்டு அந்த முட்களில் மாட்டிக்குதோ, அது மாதிரி ஒருத்தனுக்கு பேட் மெமரி இருந்தால் கூட அவன் படித்ததில் இருக்கிற அது அவனுடைய உள்ளத்தில் தங்கி தான் இருக்கும். த ஷீப் தெம்செல்ஸ் எஸ்கேப், ஆடு எஸ்கேப் ஆகிடும், ஆனால் கொஞ்சோண்டு உள்ளே இருக்கும். அண்ட் த கிரேட் ஆத்தர்ஸ் லீப் இன் த சேம் வே அவுட் ஆஃப் அன் ஐடில் மெமரி அண்ட் லீவ் லிட்டில் எனஃப் பிஹைண்ட். அது மாதிரி ஒரு நல்ல மெமரியில் இருக்க ஒரு ஆத்தர் கூட பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா கொஞ்சோண்டு அவனுக்கு அது லெஃப்ட் பிஹைண்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அண்ட் இஃப் யூ கேன் ஃபர்கெட் புக்ஸ், இட் இஸ் ஆஸ் ஈஸி டு ஃபர்கெட் த மந்த்ஸ் அண்ட் வாட் தே ஷோட் அஸ் வென் ஒன்ஸ் தே ஆர் கான். நமக்கு புத்தகங்கள் மறந்து போகிற மாதிரியே மந்த்ஸும் மறந்து போயிடும். சிலர் பார்த்திங்கன்னா என்னமோ வாழ்க்கையை அதுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட மாதிரி 1968 இந்த மாதத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு எதையோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். இன்னும் இந்த பரிச்சை போகிறோன்னா ரொம்ப பரிதாபம். இந்த மாதம் தேதி வருஷம் இதையே போட்டு நெட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதான் ப்ளஷர். இந்த மல்டிபிள் சாய்ஸ், இந்த எம்சிக்யூங்கிறது ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் நினைப்பேன். ஷேக்ஸ்பியர் பிறந்தார் நியாயம், அதுக்காக அந்த தேதியும் அந்த வருஷத்தையும் அந்த தேதியையும் ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஷேக்ஸ்பியனுடைய ஒத்தல்லவையும் ஹேம்லெட்டையும் அவருடைய ஆசிலைக்கிட்டையும் ரசிக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுவிட்டு அவருடைய இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் என்ன அழகாக சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காரு பாரு. ஸோ டிக்கன்ஸனுடைய டேல் ஆஃப் சிட்டிஸ் எப்படி இருக்குது, அந்த கடைசி சீனில் அந்த சிட்னி காட்டன் அப்படி சாகும்போது ஐயோ அப்படியே எனக்கு என்னுடைய உள்ளமே ஃப்ரீஸ் ஆகுது. இப்படி தான் நீங்கள் உணரணுமே ஒழிய முக்கியம் சார்ல்ஸ் டிக்கன் எந்த வருஷத்தில் பிறந்தார் அப்படின்னா அந்த பீரியடில் எப்படி லிட்ரேச்சர் இருந்துச்சு, அப்போ அந்த காலம் எப்படி டிக்கன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முக்கியமே ஒழிய எக்ஸாக்டாக ஒரு February 24 பிறந்தார் இந்த பர்டிகுலர் டே அப்படிங்கிறது என்ன பெரிய அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, சாஸ்டிட்டி இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அம்மா தான் சொல்கிறான், நீங்கள் புக்ஸே மறந்துட்டிங்கன்னா அப்புறம் மாதமும் மறந்தான் போகும் இல்லையா? என்ன மாதம், ஏன்னா ஒரு மாதத்தில் திரும்பி 12 மாதங்கள் வந்துக்கிட்டே தானே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாதங்களே ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்போ எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் என்ன நடந்தது எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியும்? ஜஸ்ட் ஃபார் த மொமெண்ட் ஐ டெல் மைசெல்ஃப் தட் ஐ நோ மே லைக் த மல்டிப்ளிகேஷன் டேபிள். மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2 2 2 4 1 8 8 16 3 24 4 8 32 ஒரு நெட்ரு பண்ண மாதிரி தான் இப்போ நம்ம மே மாதத்தை ஒவ்வொரு மாதத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் குட் பாஸ் அன் எக்ஸாமினேஷன் ஆன் இட்ஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி மந்த்து, ஃப்ளவர்ஸு, தேர் அப்பியரன்ஸ் அண்ட் தேர் ஆர்டர், இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி ஒருத்தன் வேணால் நெட்ரு பண்ணி வேணால் வச்சுக்கலாம். டுடே ஐ கேன் அஃபர்ம் கான்ஃபிடென்ட்லி தட் தி பட்டர் கப் ஹேஸ் 5 petals. சொல்கிறான், நான் அந்த உறுதியாக சொல்கிறேன், பட்டர் கப் என்ற மலருக்கு 5 இதழ்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போதே அவன் மனசுக்குள்ளே இஸ் இட் 6? ஐ நோ ஃபார் சர்டன் லாஸ்ட் வீக் 5 இதழ்கள் எனக்கு என்று நன்றாக தெரியும்னு சொல்கிறான். ப்ராக்கெட்லேயே கிண்டலுக்கு பண்ணுறாரு பாருங்கள். இஸ் இட் 6? இது 6? ஐ நியூ ஃபார் சர்டன் லாஸ்ட் வீக். போன வாரம் எதுவும் 6 5 எனக்கு டவுட்டாக இருக்கு சொல்கிறான். இப்போ தான் சொல்கிறான் பட்டர் கப்பு என்ற ஃப்ளவருங்க 5 பெட்டல் தான் இருக்குது என்று என்னால் உறுதியாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவனுக்கு வருது. அது 5 6 தெரியலையே, அது என்ன போன வாரம் தானே நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கேட்குறேன், அது 5 இருந்தாண்ணா 6 இருந்தாண்ணா? இட்ஸ் அ ஃப்ளவர். அதனுடைய நறுமணம், அதனுடைய அழகு, அதை சூடுனதுனால இன்னொரு பெண்ணினுடைய அழகு, இதான வாழ்க்கை, இதான இலக்கியம். அது 5 இருக்கிறது 4 இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? பட் நெக்ஸ்ட் இயர் ஐ ஷல் ப்ராபப்ளி ஹவ் ஃபர்காட்டன் மை அரித்மெட்டிக் சொல்கிறான். எனக்கு 5 6 டவுட் வந்துச்சு. அநேகமாக அடுத்த வருஷம் எனக்கு அரித்மெட்டிக்கே மறந்து போய்ட்டுட்டாங்கிறான். அண்ட் மே ஹாவ் டு லேர்ன் ஒன்ஸ் மோர் நாட் டு கன்ஃபியூஸ் த பட்டர் கப் வித் தி
செலண்டைன். என்ன இப்படி இருக்கோம் நம்ம 5 6ங்கிறதே நமக்கு ஞாபகம் இல்லையே. இப்படி போனால் அடுத்த வருஷம் எனக்கு ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிளில் ஞாபகம் வச்சுக்கிறான். இது எனக்கு நிற்க மாட்டேங்குது. 5 இதழா 6 இதழா தெரியலையே, குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படி போனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸே மறந்து போயிட்டியா. இப்போ நம்ம சொல்கிறோம் இப்படி போனால் மேத்தமெட்டிக்ஸே நம்ம மறந்து போயிடுங்களோம்ல, அது மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் மறுபடியும் கற்றுக்கணும். பட்டர் கப்பு செலண்டைங்கிற ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். நான் பட்டர் கப்புக்கு 5 பெட்டலா, செலண்டைனுக்கு 5 பெட்டலா, அல்லது எதுக்கும் உனக்கு 6 பெட்டலாச்சு. நல்லா தான் ஞாபகம் வச்சுருந்தான். இது 5 இது 6 இது 5 இது 6ன்னு ஞாபகம் இருக்கும். இது 5 இது 6 இது 5 இது 6 இது 5 6 ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது 6 அது 5ன்னு இப்படி மாறி நிற்கும். அப்படி தான் நிற்கிது. அப்படி தான் குழம்பி போயிட்டான். ஒன்ஸ் மோர் ஐ ஷல் see the world as a garden through the eyes of a stranger. மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்தை நான் ஒரு புதிய மனிதனுடைய கண்களோடு உலகம் என்ற தோட்டத்தை நான் பார்க்க போகிறேன். அப்போ புதுசாக பார்க்க போகிறேன்னா அர்த்தம் இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, தெரியல. அப்போ இந்த இக்னோரன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் உன்னை பார்த்த உடனே என்ன அழகாக இருக்குது என்ற உள்ளத்துக்குள்ளே உங்களுக்கு மிக சிறந்த உற்சாகத்தை தோன்றும். அந்த உற்சாகம்தான் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும். அப்போ இக்னோரன்ஸுங்கிறது இஸ் அ பிளிஸ். அதான் சொல்கிறாங்க. ரொம்ப இந்த எஸ்ஏயில் அவன் சொல்கிற ஒரே கருத்து, த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். நீங்கள் உன்னை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்கல்ல, அப்போ தெரிஞ்சிக்காமல் இருக்கும்போது அதை நீங்கள் அது என்னன்னு கேட்பீங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அப்போ அது என்னன்னு கேட்போம். என்னது கேட்போம். அப்போது அந்த கேட்டல் என்ற ஒன்று நமக்கு வருது. அப்போ கேட்கும்போது ஒருத்தர் பதில் சொல்கிறாரு அப்படின்னு, பதில் சொல்கிறவனுக்கு ஒரு ப்ளஷர் இல்லையா. இப்போ என்கிட்ட நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஐ ஃபீல் ப்ளஷர், ஐ ஃபீல் ப்ரவுட் டு சே இல்லையா. அப்போ நான் அதை மெனக்கிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். அப்போது தெரியலைங்கிறதுலன்னா ஒரு கேள்வி பிறக்குது. அந்த கேள்வியை கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பதில் சொல்கிறதுனால எனக்கு ப்ளஷர். நான் பதில் சொல்லி நீங்கள் ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு ஒரு ப்ளஷர். அப்போது எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச இந்த ப்ளஷருக்கு காரணம் என்ன? த இக்னோரன்ஸ். அப்போ இக்னோரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. Once more I shall see the world as a garden through the eyes of a stranger, my breath taken away with the surprise by the painted fields. மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய கண்களோடு இந்த உலகத்தை ஒரு தோட்டமாக பார்க்க போகிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பெயிண்டட் ஃபீல்ட்ஸ், அப்படியே இந்த வயல் வெளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண மாதிரி அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே பிரீத் டேக்கனவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐ ஷல் ஃபைண்ட் மை செல்ஃப் ஒண்டரிங். மறுபடியும் நான் ஆச்சரியப்படுறேன். வெதர் இட் இஸ் சயின்ஸ் ஆர் இக்னரன்ஸ் விச் அஃபர்ம்ஸ் தட் த ஸ்விஃப்ட், தட் பிளாக் எக்ஸாஜரேஷன் ஆஃப் த ஸ்வாலோ அண்ட் yet a kinsman of the ஹம்மிங் பேர்ட் சொல்கிறான். இதான் ஐ ஷல் ஃபைண்ட் மை செல்ஃப் ஒண்டரிங் வெதர் இட் இஸ் சயின்ஸ் ஆர் இக்னோரன்ஸ். இது சயின்ஸா இக்னோரன்ஸா? எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது எது? விச் அஃபர்ம்ஸ் தட் த ஸ்விஃப்ட், தட் பிளாக் எக்ஸாஜரேஷன் ஆஃப் த ஸ்வாலோ அண்ட் yet a kinsman ஆஃப் த ஹம்மிங் பேர்ட். ஹம்மிங் பேர்டு பிளாக் அதிகமாக இருக்குமா, ஸ்வாலோவுக்கு அதிகமாக பிளாக் கலர் இருக்குமா என்று தெரிந்து கொள்வதைப் போல எனக்கு இந்த புதுசாக எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐ ஒண்டர் அபவுட் எனிதிங் எவ்ரிதிங். அது சயின்ஸா அல்லது இக்னோரன்ஸா? நெவர் செட்டில் ஈவன் a nest but disappears at night into the heights of the air. I shall learn with the fresh astonishment that it is the male and not the female cuckoo that sings. இன்னொரு புதுசாக சொல்கிறான். நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய ஆச்சரியத்தை உண்டாக்குறேன். இட் இஸ் த மேல். குக்குல ஃபீமேல் பாடாது, மேல் தான் பாடும் என்ற ஒன்றையும் சொல்ல. அப்படியா? இது இன்னொரு ஆச்சரியம். I may have to learn again not to call the campion a wild geranium and to rediscover whether the ash comes early or late in the etiquette of the trees. ட்ரீஸினுடைய பழக்கப்படி இது முன்னாடி வருமா, வைல்டு ஜெரானியமா அல்லது ஆஷ், which comes early? இது ஒரு கொஸ்டின். A contemporary English novelist was once asked by a foreigner what was the most important crop in England. ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்கிட்ட ஒரு ஃபாரினர் கேட்டான், உங்கள் நாட்டினுடைய முக்கியமான கிராப் எது அப்படிங்கும்போது அவர் டக்குன்னு உடனே சொன்னார் ரை அப்படின்னாரு.
He answered without a moment's hesitation, right. Ignorance so complete as this seems to me to be touched with magnificence, but the ignorance even of illiterate person is enormous. படித்தவங்களுக்கே இது தெரியல. கோதுமை ரைன்றான், ரையும் இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பஞ்சாப்லேயே அரிசி இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாடு நிறைய மாநிலங்களில் அரிசியும் விளையுது, கோதுமை விளையுது. ஆனால் எது அதிகமாக விளையுதுன்னா நம்மளை கேட்டால் டக்குன்னு ரைஸுமோ, ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிகமாக விளையிறது கோதுமை இல்லையா? அது மாதிரி இவன் ரைன்டான். இக்னோரன்ஸ் ஸோ கம்ப்ளீட் ஆஸ் தி சீம்ஸ் டு மீ டு பி டச்ட் வித் மேக்னிஃபிசன்ஸ், பட் த இக்னோரன்ஸ் ஈவன் ஆஃப் இல்லிட்ரேட் பர்சன் இஸ் இனார்மஸ். படித்தவங்கள்ட்ட மாத்திரம் இல்லை, இல்லிட்ரேட் படிக்காதவங்கள்ட்டையும் மிக பெரிய அளவிற்கு இக்னோரன்ஸ் இருக்கும். சின்ன விஷயங்களே தெரியவே தெரியாது, சின்ன விஷயந்தான், இது ஒன்றும் தெரியாமல் இல்லை, டக்குன்னு நமக்கு அது தெரியல, அப்படி தான் சொல்லிடும். தி ஆவரேஜ் மேன் ஹூ யூசஸ் எ டெலஃபோன் குட் நாட் எக்ஸ்பிளைன் ஹவ் எ டெலஃபோன் ஒர்க்ஸ். ஒருத்தன் டெலஃபோன் யூஸ் பண்ணுவான், சாதாரண ஆள், ஆனால் அந்த டெலஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியாது. டெலஃபோனில் தான் பேசுகிறான், தினம் டெலஃபோனை வச்சுக்கிறான், டெலஃபோன் பண்ணுறான், ஒர்க் பண்ணலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் டெலஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியாது. அது ஏதோ ஒர்க் ஆகலைன்னு உடனே கூப்பிட்றான், வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறான், இவனுக்கு தெரியாமையே ஆனால் டெலஃபோனில் பேசிகிட்டே இருக்கான்ல. ஹி டேக்ஸ் ஃபார் கிராண்டட் த டெலஃபோன். அதே மாதிரி தான் ரயில்வே ட்ரெயின், லினோடைப், ஏரோப்ளான், இதை பற்றி இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணோம், ஆனால் யாருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே, ட்ராம் வண்டி, ஏரோப்ளான், ரயில்வே ட்ரெயின் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆஸ் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் டுக் ஃபார் கிராண்டட் த மிரக்கிள்ஸ் ஆஃப் த காஸ்பல். அதே மாதிரி காஸ்பலில் வரக்கூடிய அதிசயங்கள், காஸ்பல் என்பது அந்த பைபிளினுடைய பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய அதிசயங்களெல்லாம் நம்முடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக படிப்பாங்க, ஆனால் அதை பற்றி ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இது நடந்திருக்குமா, நடக்காத, காஸ்பலில் இருக்கிறதெல்லாம் உண்மையா, இயேசு கிறிஸ்து வந்து அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து உணவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல லெக்சர் கொடுக்குறாரு, அப்போ மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம், மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவோட மலை பிரசங்கம், நிறைய மக்கள் வந்துடுறாங்க. வந்தவுடனே எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை. அங்கே ஒரே ஒரு பையன் மாத்திரம் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சோண்டு மீனும் சாதம் வச்சுருக்கான். உடனே இயேசு அதை ப்ளஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் பண்ணோடனே அது வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உண்டு, மறுபடியும் 6 பேஸ்கெட் ஃபுல்லாக மிச்சம் இருந்துச்சின்னு வருது. இது நான் ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கேன், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், எனக்கு இந்த கதை சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு குட் மெமரின்னு வச்சுக்கோங்க இருக்குது. ஆனால் இந்த கிராண்ட் ஃபாதர்ஸும் படிச்சிருக்கான், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் யாரும் வந்து வி சிம்பிளி டேக் இட், அப்படி இருக்குது, 6 கூட மிச்சப்பட்டுச்சு, அவ்வளோதான். அது எப்படி மிச்சப்பட்டுச்சு, ஏது மிச்சப்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவன் ரொம்ப நாளாக டெலிஃபோன் ஒர்க் பண்ணுறான், ட்ராம் வண்டி ட்ராவல் பண்ணியிருக்கான், ஏரோப்ளேனில் போகிறான், எல்லாம் பண்ணுறான், ரயில்வே ட்ரெயினில் போகிறான், ஆனால் எதுவுமே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஹீ நெய்தர் கொஸ்டின்ஸ் நார் அண்டர்ஸ்டாண்ட் தெம். அவன் அதை கேள்வி கேட்டதும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. It is as though each of us investigated and made his own only a tiny circle of facts. அப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆராய்ச்சி செய்து அதை பற்றி ஒரு சின்ன உண்மையை தெரிந்து வைத்துக் கொள்வதைப் போல யாரும் பண்ணிக்கிறதில்ல. நாலேஜ் அவுட் சைட் த டேஸ் ஒர்க் இஸ் ரிகார்டட் பை மோஸ்ட் மென் ஆஸ் அ யூகா. அதாவது உங்களுடைய டேஸ் ஒர்க்கில் தான் எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து என்ன வேலை செய்கிறீங்க அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஒரு கார்பெண்டர், அந்த கார்பெண்டர்னுடைய ரெகுலர் ஒர்க்கு, அவர் அந்த கார்பெண்ட்ரியை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பார். இது இன்னும் வுட்டு, இந்த சைஸுக்கு கட் பண்ணணும், இந்த இடத்துல தொலை போடணும், இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணணும், அவருக்கு தெரியும், அதை செய்வார். அந்த வேலை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தவிர இதை அவர் தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கார், அதனால தெரியுது. இதை தவிர இந்த உலகத்தில் லட்சம் விஷயம் இருக்குது, ஒரு விஷயமா அவனுக்கு தெரியாது. நாலேஜ் அவுட் சைட் த டேஸ் ஒர்க், அந்த நாளில் நீங்கள் செய்கிற வேலையை தவிர வேறு எந்த வேலையும் அவனும் தெரிஞ்சுக்காமல் தான் இருக்கான். ஸ்டில் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் ரியாக்ஷன் அகைன்ஸ்ட் அவர் இக்னோரன்ஸ். ஆனாலும் நாம் வந்து நம்மளுடைய இக்னோரன்ஸ், அறியாமையை பற்றி நாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கான்ஸ்டண்ட்டாக ரியாக்ட், ஐயோ எனக்கு தெரியலையே, தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கவே மாட்டோம். ரொம்ப விஷயம் இது நமக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, சரி தெரிஞ்சுக்க, ஆனால் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். வி ரவுஸ் அவர் செல்ஸ் அட் இன்டர்வெல்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேட். நம்ம அப்பப்போ
அப்பப்போ நமக்கு அது தோணும், நமக்கிட்ட ஒரு ரவுஸ் ஆகும், உள்ளத்துக்குள்ளே தோணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. அப்புறம் தெரியாது. We revel in speculations about anything at all, about life after death, or about such questions as that which is said to have puzzled Aristotle. அது மாதிரி நமக்கு சம் ஸ்பெக்குலேஷன் தான், இது என்ன நடக்கும், அது ஆக்சுவலாக என்னன்னு தெரியாது, ஆனால் அதை தெரிஞ்சிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரியான ஹாப்பி. லைஃப் ஆஃப்டர் டெத்து, செத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிறோம் இதை பற்றி. அல்லது இந்த அரிஸ்டாட்டில் பசில் பண்ணின ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் பகல் 12 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ஸ்னீசிங்னா தும்முறதுங்கிறது குட்டு. ஆனால் ராத்திரி 12லேருந்து அடுத்த நாள் பகல் 12 மணி வரைக்கும் தும்முனா அன்லக்கி. இது ஏன் தெரியாது. இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. One of the greatest joys known to man is to take such a flight into ignorance in search of knowledge. அப்போது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஜாய் என்னன்னா, அவன் இக்னோரன்ஸுக்குள்ளே குதித்து நாலெட்ஜை தேடுறது. அதாவது நீங்கள் இக்னோரன்ஸுங்கிறது தெரிஞ்சு அதற்குள் எதில் நீங்கள் இக்னோரன்ஸ்னு தெரிந்து கொண்டு அந்த இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய நாலெட்ஜை நீங்கள் சர்ச் பண்ணி அடையிறீங்கல்ல, அதுதான் ஹாப்பி. இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாய்ஸ் நோன் டு மேன். மனிதன் அடைகின்ற, அதான் முன்னாடியே சொன்னேன். இக்னோரன்ஸு உங்களுக்கு நீங்கள் இக்னோரன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதை பற்றி தெரியலேன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். த கிரேட் ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் த ப்ளஷர் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இக்னோரன்ஸினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியே ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். எனக்கு உன்னை பற்றி தெரியலை, உடனே நான் அதை பற்றி கேள்வி கேட்பது. த மேன் ஹூ ஹேஸ் லாஸ்ட் திஸ் ப்ளஷர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் த ப்ளஷர் ஆஃப் டாக்மா. சிலர் என்ன பண்ணுவான்னா, ஒரு நம்பிக்கை வச்சுருப்பான், அதில் அவன் கேள்வியே கேட்க மாட்டான். இது இப்படி தான் அப்படின்ட்டுருவான், அதில் அவன் கேள்வி கேட்க மாட்டான். அவனுக்கு த ப்ளஷர் ஆஃப் டாக்மா இல்லையா. சில கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்றான். இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் அவனுக்கு ஒரு ப்ளஷர் இருக்கும். ஆனால் நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ப்ளஷர், ஒரு கேள்வி கேட்குறான், விச் இஸ் த ப்ளஷர் ஆஃப் ஆன்சரிங் இஸ் ஆல்ரெடி பிகினிங் டு ஸ்டிஃபன். அப்போ இந்த ப்ளஷர் ஆஃப் டாக்மாவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு ஸ்டிஃப் ஆகிடுவான், அவன் பதில் சொல்ல மாட்டான், இல்லைங்க இது இப்படி தாங்க அப்படின்ட்டு போயிடுவான். ஒன் envy so inquisitive a man as Jowett, who sat down to the study of physiology in his 60. ஒருத்தன் இந்த ஜோவட்டை கண்டு பொறாமைப்படணும். ஏன்னா 60 வயது ஆகும்போது தான் அவர் ஃபிசியாலஜி, தன்னுடைய உடல் செயலியலை பற்றி, உடல் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி அவர் தெரிந்து கொள்வதற்கு 60 வயசில் தான் உட்காந்து அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். அவரை பார்க்கும், அதான் அவருடைய உள்ளத்துக்குள்ளே அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்துடுது. அது இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோமே, நம்முடைய உடல் எப்படி, இப்போயே நமக்கு நம்ம உடல் எப்படி செயல்படுதுன்னு தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் லாஸ்ட் த சென்ஸ் ஆஃப் அவர் இக்னோரன்ஸ் லாங் பிஃபோர் தட் ஏஜ். அவருக்கு 60 வயசில் தான் அந்த இக்னோரண்ட் ஆஃப் அவர் ஃபிசியாலஜின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். ஆனால் நம்மில் பலர் அந்த வயதை தொடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை என்பதை நாம் மறந்து போயிடும், அதை நம்ம இழந்து போயிடும். முதல்ல நீங்கள் ஒன்று தெரியலைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தெரியலை என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் ப்ளஷர். அப்புறம் அதை கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பெற்று ஒன்றை தெரிந்து கொள்கிறீங்கள்ல, அது மிக பேரின்பம். ஸோ வி ஈவன் பிகம் வெயின் ஆஃப் அவர் ஸ்குரில்ஸ் ஹோர்ட் ஆஃப் நாலேஜ். நம்முடைய நாலேஜ் ஸ்குரில், அணில் சேர்க்குற மாதிரி. ஸ்குரில்ஸ் ஹோர்ட் ஆஃப் நாலேஜ். அணில் எல்லாரும் இந்த சேது பந்தனம் இல்லையா, இங்கே இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமர் பாலம் கட்டினார். அப்போது எல்லா இடத்துலையும் வானரங்களெல்லாம் பெரிய பெரிய பாறைகளையும் மண்ணையும் கொண்டு கொட்டுச்சு. இந்த அணில் என்ன பண்ணுச்சு, நானும் பண்ணுறேன், நானும் மண்ணள்ளி கொண்டு போடுறேன்னுச்சு. அது எங்கே போய் மண்ணல்லும். அதனால் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, போய் ஒரு குளத்தில் தலையை போட்டு முழுகி அங்கே மண்ணில் ஒரு புரண்டு அப்போ கொஞ்சம் மண் ஒட்டிக்கல, நேராக அந்த கடற்கரையில் போய் அதை இப்படிங்க அந்த மண் துகள்கள் இப்படி விடும். நானும் மண் போட்டேன், அதனால் முடிஞ்சதை செஞ்சுருக்கு இல்லை, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி நம்முடைய நாலேஜ் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்குரில் ஹோல்ட் மாதிரி தான், கொஞ்சோண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிறோம்.
அண்ட் ரிகார்ட் இன்க்ரீஸிங் ஏஜ். ஆனால் வயசு ஆக ஆக அதுவும் போச்சு. இட் செல்ஃப் ஆஸ் அ ஸ்கூல் ஆஃப் அம்னீஷியன்ஸ். வி ஃபர்கெட் தட். நாம் ஒன்றை மறந்து போயிட்டோம். Socrates was famed for wisdom, not because of he was amnesian. சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அவர் எல்லாம் தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு என்பதை விட அவருடைய புகழுக்கு இன்னொரு காரணம், பிகாஸ் he realized at the age of 70 that he still knew nothing. 70 வயதாகும்போது சாக்ரட்டிஸ் எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு அவர் நினச்சார் பாருங்க. அதுதான் அவருடைய கிரேட். அதுதான் அவருக்கு இஸ் அம்னிஷியன். அவருக்கு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு சாக்ரட்டிஸ் என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் அதில் அவருக்கு பெருமை இல்லை. 70 வயசுலையும் நான் நிறைய தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றேனே என்று அவர் நினைக்கிறார் பாருங்க. அதுதான் சாக்ரட்டிஸுடைய ஃபேம். அப்போது அந்த இக்னோரன்ஸுங்கிறதான் ப்ளஷர். அந்த ப்ளஷர், அந்த இக்னோரன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் உன்னை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ உன்னை நான் பார்த்ததே இல்லை, அப்போது முதல்ல அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் முதல்ல அதை பார்க்கும்போது இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பூச்சியே அதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாகும். ஏன்னா அது வரைக்கும் அது தெரியாது இல்லையா? அப்போ அது அந்த இக்னோரன்ஸ் தான் அதுக்கு இட் கிவ்ஸ் ப்ளஷர். அப்புறம் அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது நாலேஜ் கெயின் ஆகுது. அப்புறம் கெய்னிங் நாலேஜுங்கிறது அடுத்த ப்ளஷர். இப்போ ஒன்றொன்றுலையும் இக்னோரன்ஸ், அந்த இக்னோரன்ஸை வச்சுக்கிட்டு அதில் கிடைக்கிற ஸ்ட்ரக், அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்களை அகல விரிக்கிறது. அப்புறம் அதை பற்றி தெரிந்து கொள்வது. இப்படி ஒவ்வொன்றுலையும் நம்ம தெரியாமல் இருந்து அந்த இன்பத்தை வைத்து கேள்விகள் கேட்டு அதில் அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம் பாருங்க. இதுதான் ப்ளஷர் என்று முடிக்கிறார் ராபர்ட் லிண்ட். Thank you.